வணக்கம். ஃபார் டியூஷன் சென்டர் சங்கரங்கோவில். ஸோ இன்றைக்கி 11th இயற்பியலை பார்க்கக்கூடியது டாபிக் என்ன அப்படின்னா பிழை பகுப்பாய்வு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 4 டாபிக் இருக்கும். தனிப்பிழை, சராசரி தனிப்பிழை, ஒப்பீட்டு பிழை, விழுக்காட்டு பிழை. ஸோ இந்த 4 டாப்பிக்கில் வந்து ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு நீட்டில் கொஸ்டின்லாம் கேட்டுருக்குறாங்க. ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஸோ இதில் தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிழை பகுப்பாய்வு பற்றி, அந்த 4 பிழைகள் பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தனிப்பிழை. ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? தனிப்பிழை. தனிப்பிழைனா என்ன அப்படின்னா உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையில் உள்ள வேறுபாடு. வேறுபாடுனா என்ன அப்படின்னா மைனஸ் பண்றது. உண்மையான மதிப்பிலிருந்து அளவிடப்பட்ட மதிப்பை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தனிப்பிழை கிடைக்கும். ஸோ இதுல உண்மையான மதிப்பு அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா சராசரி மதிப்பினை சொல்றோம். ஸோ உண்மையான மதிப்பு என்பது சராசரி மதிப்பினை சொல்றோம். இப்போ சராசரினா ஒரு எண் அளவுகள் இருக்கு அப்படின்னா அப்போ எண் அளவுகளை வந்து கூட்டி அந்த எண் மதிப்பால் வந்து வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சராசரி கிடைக்கும். ஸோ அந்த சராசரி மதிப்பு தான் நமக்கு உண்மையான மதிப்பு. ஓகேவா? இப்போ உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்புக்கும் இடையில் உள்ள வேறுபாடு, இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க? தனிப்பிழை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி. இப்போ இதில் கீழே பாருங்க, நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து ஒரு எண் அளவீடுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு அளவீடு இருக்கும். அளவிடப்பட்ட மதிப்பு என்ன அப்படின்னா E1, அடுத்த அளவிடப்பட்ட மதிப்பு E2, அளவிடப்பட்ட மதிப்பு E3. இந்த மாதிரி அளவீடு செஞ்சுக்கிட்டே போகிறோம். ஸோ எத்தனை அளவு எண் அளவீடுகள் செய்கிறோம். அப்போ இதுக்கு உண்மையான மதிப்பு, அதாவது வந்து சராசரி மதிப்பு பார்க்கணும் அப்படின்னா அப்போ வந்து என்ன அப்படின்னா அளவிடப்பட்ட அந்த எண் மதிப்புகள் எல்லாம் என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணி எண்ணால் வந்து வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உண்மையான மதிப்பு என்கிற சராசரி மதிப்பு கிடைச்சிடும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ உண்மையான மதிப்பு கிடைச்சாச்சு. இது அளவிடப்பட்ட மதிப்பு. அப்போ இந்த உண்மையான மதிப்புல இருந்து அளவிடப்பட்ட மதிப்பு என்ன செய்யணும்? கிடைச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? தனிப்பிழை கிடைக்கும். ஓகேவா? சரி. இப்போ பாருங்க, அப்போ என்ன அப்படின்னா உண்மையான மதிப்பு, அளவிடப்பட்ட முதல் மதிப்பு, இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன சொல்லுவோம்? தனிப்பிழை. ஓகேவா? அப்போ முதல் அளவிடப்பட்ட மதிப்பிற்கு கிடைத்த தனிப்பிழை மதிப்பு என்ன அப்படின்னா மாடுலேஷன் A1. அதாவது இரண்டாவது மதிப்புக்கு என்ன வருது? மாடுலேஷன் A2. இந்த மாடுலேஷன் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எண் மதிப்பினை குறிக்கும். எண் மதிப்பு. ஓகேவா? சரி. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி எண் அளவுகளுக்கு என்ன செய்யறோம்? தனிப்பிழை மதிப்பு பார்க்கணும். ஓகேவா? ரைட். இப்போ எண் மதிப்புக்கு வந்து நமக்கு தனிப்பிழை பார்த்தோம் அப்படின்னா மாடுலேஷன் ΔAN ஈக்குவல் என்ன கொடுக்கும்? மாடுலேஷன் வந்து AM மைனஸ் AN. இங்கே மாடுலேஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ மாடுலேஷன் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்காம இருந்தாலும் ஒன்று தான். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா அல்லது. ஓகேவா? இது இந்த மாதிரியும் எழுதலாம். ஸோ ΔAN. ஓகேவா? ஈக்குவல் என்ன வரும்? AM மைனஸ் AN. ஓகேவா? இந்த மாடுலேஷன் நம்ம போடாமல் எழுதுவோம். அப்போ போட்டு எழுதினாலும் போடாமல் எழுதினாலும் ஒரே மதிப்பெண்ணை தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். ஓகேவா? ரைட். இதுதான் என்ன அப்படின்னா தனிப்பிழை. அப்போ தனிப்பிழைனா என்ன சொன்னோம்? ஸோ உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையில் உள்ள வேறுபாடு. ஸோ கழிச்சோம் அப்படின்னா நமக்கு தனிப்பிழை கிடைக்கும். ஸோ ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா சராசரி தனிப்பிழை. அப்போ சராசரி தனிப்பிழைனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க, இது ஒரு தனிப்பிழை, இது ஒரு தனிப்பிழை, இது ஒரு தனிப்பிழை, இது ஒரு தனிப்பிழை. இது வந்து என்ன அப்படின்னு தனிப்பிழை. அப்போ இந்த தனிப்பிழை மதிப்புகள் எல்லா மதிப்புகளையும் போட்டி எத்தனை மதிப்புகள் இருக்கோ அதுவால டிவைட் பண்ணிட்டோம், வகுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? சராசரி தனிப்பிழை மதிப்பு கிடைக்கும். ஓகேவா? ரைட். இதுதான் சராசரி தனிப்பிழை. ஓகேவா? ரைட். சராசரி தனிப்பிழை. இப்போ சராசரி தனிப்பிழை என்னென்ன? அனைத்து அளவுகளின் தனிப்பிழைகளின் எண் மதிப்புகளின் கூட்டு சராசரி. சொன்னோமா? எண் மதிப்பு. எண் மதிப்பு மாடுலேஷன் போட்டு எழுதணும். எண் மதிப்புன்னு சொன்னோமா? அதான்.
அப்போ எத்தனை தனிப்பிழைகள் கண்டுபிடிச்சோமோ அத்தனை தனிப்பிழையோட எண் மதிப்பை வந்து கூட்டி அதுக்கு சராசரி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் சராசரி தனிப்பிழை. ஓகே, அந்த மாலசன் கொடுத்துருக்குறாங்க. மாலசன் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்காமலும் ஒன்று தான். del A1 + del A2 + del A3 + எக்ஸட்ரா del AN அப்படின்னு கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஓகேவா? ரைட். இப்போ எத்தனை அளவு இருக்குது? n அளவுகள். என்னால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா சராசரி தனிப்பிழை மதிப்பு நமக்கு என்ன செஞ்சிடும்? கிடைச்சு. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒப்பீட்டு பிழை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஒப்பீட்டு பிழை. அப்போ ஒப்பீட்டு பிழைனா என்ன அப்படின்னா இந்த சராசரி தனிப்பிழை இருக்கு இல்லையா, இந்த சராசரி தனிப்பிழை மதிப்பினை இந்த உண்மையான மதிப்பு, அதாவது சராசரி மதிப்பு இதுவால் வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஒப்பீட்டு பிழை கிடைச்சிடும். ஈஸி தானே? ஓகேவா? ரைட். பாருங்க, ஒப்பீட்டு பிழை. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஒப்பீட்டு பிழை. ஓகேவா? ஒப்பீட்டு பிழை என்ன சொன்னோம்? சராசரி சொன்னோமா, சராசரி தனிப்பிழைக்கும் சராசரி மதிப்புக்கும் இடையில் உள்ள தகவு அல்லது விகிதம். ஓகேவா? ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒப்பீட்டு பிழை, அதாவது ஒப்பீட்டு பார்க்கும் சராசரி தனிப்பிழையும் சராசரி மதிப்பு. சராசரி மதிப்பு தான் ஏற்கனவே என்ன சொன்னோம்? என்ற உண்மையான மதிப்பு. கரெக்டா? உண்மையான மதிப்பு. ஓகேவா? ரைட். இப்போ சராசரி தனிப்பிழை. ஓகேவா? சராசரி தனிப்பிழை. இப்போ சராசரி தனிப்பிழைக்கும் சராசரி மதிப்புக்கும் இடையில் உள்ள விகிதம்னா வகுத்தல். ஓகேவா? ஸோ இதான் சொல்லுவாங்க ஒப்பீட்டு பிழை. ஸோ ஒப்பீட்டு பிழைக்கு எக்ஸ்ட்ரா 2 பேர் உண்டு. என்ன இது அப்படின்னா பின்ன பிழை அப்படின்னு சொல்லுவாங்க, சாது பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா ஒப்பீட்டு பிழை என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பின்ன பிழை என்றால் என்ன, சாது பிழை என்றால் என்ன. நீங்கள் டாபிக் மட்டும் படிக்கக்கூடாது. ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு பேர் என்ன அதையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒப்பீட்டு பிழைனா சராசரி தனிப்பிழைக்கும் சராசரி மதிப்புக்கும் உள்ள விகிதம், இதுதான் ஒப்பீட்டு பிழை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன அப்படின்னா வந்து விழுக்காட்டு பிழை. அப்போ ஒப்பீட்டு பிழை கிடைக்கலையா, அந்த ஒப்பீட்டு பிழையை 100% வந்து நிச்சயம் பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இது விழுக்காட்டு பிழையாக மாறிடும். ஓகேவா? ரைட். பாருங்க, விழுக்காட்டு பிழை. ரைட். விழுக்காட்டு பிழை அப்ப என்ன சொல்லுவோம்? ஒப்பீட்டு பிழையினை விழுக்காட்டில் குறிப்பிட்டார் விழுக்காட்டு பிழை எனப்படும். பாத்தீங்களா? இது வந்து என்ன அப்படின்னா ஒப்பீட்டு பிழை. இந்த ஒப்பீட்டு பிழை 100% என்ன 100% வந்து பெருக்கிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? விழுக்காட்டு பிழை கிடைக்கும். ஓகேவா? சார் இப்போ கிடைக்கக்கூடிய இந்த மதிப்பு இருக்கு இல்லையா, இது சுழிக்கு மிக அருகில் இருந்துச்சு அப்படின்னா நாம கண்டுபிடிச்ச மதிப்பு வந்து சரியான மதிப்பு, உண்மையான மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பாருங்க, விழுக்காட்டு பிழை சுழிக்கு மிக அருகில் இருந்தால் அந்த அளவில் உண்மையான அளவிற்கு மிக அருகில் எடுக்கப்பட்ட அளவீடாகும். இது இந்த மதிப்பு சரியானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் ஆகும். ஓகேவா? ரைட். இதுதான் விழுக்காட்டு பிழை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் என்ன அப்படின்னா ஸோ வந்து நீட்ல சம்மெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்குறேன். ஓகேவா? ரைட். அப்போ என்னப்பா பார்த்தா நான் வந்து 4 டாபிக் வந்து பார்த்தேன். இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சராசரி தனிப்பிழை. நான் வந்து தனிப்பிழைனா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உண்மையான மதிப்பு பார்த்தோம். அப்போ உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னா அளவிடப்பட்ட மதிப்புகள் அனைத்து மதிப்புகளையும் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஸ்கூட்டி எத்தனை மதிப்புகள் எடுத்தோமோ அதுவால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உண்மையான மதிப்பு என்கிற சராசரி மதிப்பு கிடைக்கும். ஓகேவா? அதுதான் உண்மையான மதிப்பு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து தனிப்பிழை மதிப்புனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உண்மையான மதிப்பிற்கும் ஸோ வந்து அந்த அளந்தறியப்பட்ட மதிப்பிற்கும் இதில் உள்ள வேறுபாடு தான் என்ன சொன்னோம் அப்படின்னா தனிப்பிழை அப்படின்னு சொன்னோம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சராசரி தனிப்பிழை பார்த்தோம். இப்போ சராசரி தனிப்பிழைனா தனிப்பிழைகள் பார்த்தோம்லே அந்த எத்தனை மதிப்புகள் பார்க்குறோமோ அத்தனை மதிப்புகளையும் கூட்டி அத்தனையால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா சராசரி தனிப்பிழை மதிப்பு கிடைக்கும். ஓகேவா? சரி. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒப்பீட்டு பிழை பார்த்தோம். ஸோ ஒப்பீட்டு பிழைனா என்ன அப்படின்னா ஸோ வந்து சராசரி தனிப்பிழைக்கும் அந்த சராசரி மதிப்புக்கும் இடையில் உள்ள விகிதம். ஸோ இதுதான் ஒப்பீட்டு பிழை.
ஸோ இதை வந்து 100% வந்து பிரிக்கணும் அப்படின்னா விழுக்காட்டு பிழை கிடையாது. ஓகேவா? சரி, இதுதான். ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அடுத்த டாபிக் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.